ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பீரியட்ஸ் டைமில் மாதம் லேடிஸில் பீரியட்ஸ் ஆகிட்டுருக்குறோம்ல. அதனால் வந்து நம்ம வீட்டில் எதாவது சின்ன குழந்தைங்க சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி, நம்மளும் சாப்பிட்ற மாதிரி ஒரு களி தான் செய்ய போகிறோம், உளுந்தங்களி. இது செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது மாவெல்லாம் அரைச்சி வச்சிட்டோம்னாக்கா சீக்கிரமாக கருப்பட்டி வச்சு நம்ம இதை செஞ்சிடலாம். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செய்யறது ரொம்ப ஈஸி, பயப்படாமல் செய்யுங்க. உளுந்தங்களி செய்யறதுக்கு நான் வந்து 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து 200 கிராம் பிடிக்கும். அதிலே வந்து ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசி. இது ரெண்டையும் வந்து நம்ம தனித்தனியாக வறுக்கணும். நான் வந்து உளுந்த கஞ்சிக்கு வறுத்தேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி இது வந்து தனித்தனியாக நம்ம சிகப்பாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பச்சரிசியை அதே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இதையை போட்டு நம்ம வறுக்கணும். இப்படி நான் ரெண்டையுமே வறுத்து அரைச்சி தான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் நான். இந்த மாதிரி நல்லா பவுடராக நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி சளிச்சு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த டம்ளரில் வந்து உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 1.5 டம்ளர் கருப்பட்டி வேணும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் 1/4 டம்ளர் கம்மி பண்ணிவிட்டு 1.25 எடுத்துக்கோங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் இனிப்பு நல்லா சாப்பிடுவோம், அதனால் நான் வந்து 1.5 எடுத்துக்கிறேன். அதிலே வந்து நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 டம்ளர் வேணும். இந்த உளுந்து டம்ளர்லேயே 1 டம்ளர் வேணும். நான் வந்து வெல்லத்தை வந்து கருப்பட்டி வந்து பொடி பண்ணிவிட்டு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வெல்லம் வந்து நல்லா கரைச்சாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு குண்டால் இந்த உளுந்த மாவு போட்டுக்கலாம். நீங்கள் இதே நான் சொன்ன மாதிரியே வறுத்து அரைச்சிக்கோங்க. நான் அப்படி தான் அரைச்சி வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி அதில் ஊற்றணும். இதிலே நம்ம வந்து ஒரு டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். இது நல்லா கரைச்சிக்கிறேன் நான். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கரைச்சி அதில் ஊற்ற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நல்ல அந்த அளவுக்கு நான் வந்து கலக்கிட்டேன். எனக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி பிடிச்சிருக்குது. இதில் நீங்கள் வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல். இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுக்கிற கருப்பட்டியில் போட்டுட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டு அடுப்பே பற்ற வைக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கலக்கி ஊற்று. அப்படி நல்லா வலிச்சு விட்டு கலக்கி குப்பை வண்டி வேறு வருது. இன்னும் கொஞ்சம் ஊற்று வந்து கலக்கி விடணும். நல்லா கலக்கிட்டு நம்ம வந்து அடுப்பே பற்ற வைக்கணும். இதுலேயே நான் வந்து 1 டம்ளர் எண்ணெய் எடுத்துக்க போகிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நெய்யெல்லாம் ஊற்றக்கூடாது, கடலெண்ணெய் ஊற்றக்கூடாது, ரீஃபண்ட் ஆயிலும் வேண்டாம். இது களினாலே நல்லெண்ணெய் தான். இது வந்து நல்லா அடுப்பத்தை வச்சு நல்லா கிளறிட்டு வரும். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கி விட்டே இருங்க. கை விடாமல் நல்லா கலக்குங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு டம்ளர் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுறேன். ஊற்றிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிட்டே இருக்கணும். இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா இந்த மாவு வந்து நல்லா உள்வாங்கிடும். உள்வாங்கிட்டு அப்புறமேட்டு கடைசியாக கெட்டியாக சுருண்டு வரும்போது இது வந்து கக்கும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கக்கிடும். ஆனால் இது செய்யறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். கை விடாமல் கலக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலக்கிட்டு வரேன். கெட்டியாக வருது. இன்னும் வந்து நல்லா கெட்டியாக வரணும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இவ்வளோ வச்சுருக்கிறேன். இன்னொரு 1/2 டம்ளர் இருக்குது. 1/2 டம்ளர் நான் வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து கை விடாமல் கலக்குங்க. அதுதான் மெயின், அதுதான் முக்கியம். இப்படி இப்படி சுற்றிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த ஓரத்தில் இருக்கிறதுல இப்படி எடுத்து விட்ருங்க. இல்லைன்னா அது ஒரு கரையாட்டம் அப்படியே பிடிச்சிக்கும். நம்ம இந்த உளுந்தங்களிக்கு வந்து நம்ம வந்து கருப்பட்டி தான் யூஸ் பண்ணணும். கருப்பட்டி வந்து ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்தும்.
நம்ம வரக்காப்பியில் வச்சு குடிக்கும்போது நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியே போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். உடம்புக்கு நல்லது. விலை அதிகமாக இருக்குன்னு யோசிக்காமல் நம்ம அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். டாக்டர்கிட்ட போனால் எவ்வளோ காசு கொடுக்கலாம். ரெண்டாவது இது வந்து ஹீமோகுளோபினும் நம்ம வந்து இது நல்லா அதிகரிக்கும். இந்த கருப்பட்டிக்கு குளிர்ச்சியும் இருக்குது. இப்போ இந்த களிக்கு வந்து நீங்கள் கருப்பட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அஸ்கா போடுறதோ இந்த வெல்லம் போடுறது நடு சக்கரை போடுறது இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது. உளுந்தங்களி அப்படின்னாலே வந்து கருப்பட்டி தான் போடணும். இப்போ வந்து நம்ம வந்து பீரியட்ஸ் ஆகிட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இடுப்பு வலிக்கும் வயிறு வலிக்குதுன்னுவாங்க, கையால் ஓஞ்சி போவாங்க, அழுகுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் அந்த வழி தாங்க முடியாமல் அழுகுவாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு காலையில் ஒரு கப்பு எப்படியாவது நம்ம சாப்பிட வச்சுட்டாக்கா அவங்க கர்ப்பப்பைக்குள்ள ரொம்பவும் நல்லது இந்த களி. இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் டைம் ஆனாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி இது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த கர்ப்பப்பையெல்லாம் வந்து நல்லா வலுவடையும். ரெண்டாவது இந்த கேன்சர் அப்படின்றதெல்லாம் வராமல் இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நல்லா கொஞ்சம் இனிப்பாக போட்டு கொடுத்துருங்க, எப்படியாவது சாப்பிட வச்சுருங்க. அதுதான் மெயின். இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா உள்ளே போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கூட நீங்களும் சாப்பிட்லாம், நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம தானே நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும். ஏன் பொம்பளை பிள்ளைங்கள இப்போ கொடுத்தா தான் கொஞ்சம் ஆமாம், கொஞ்சம் ஏஜ் ஆகுது, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா இப்போவே கொடுத்து பழகிட்டாக்கா இது நல்லா சாப்பிட்டு பழகிடுவாங்க. அப்போ வந்து நம்ம இந்த டெலிவரி டைம்லலாம் வந்து அவங்களுக்கு இடுப்பு எலும்புலாம் வந்து நல்லா விரிவடைஞ்சு கொடுக்கும். கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது இந்த உளுந்தங்களி. இதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யுங்க. நம்ம பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து இதை கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லை டயர்டாக இருக்குது ஒன்றுமே முடியல அப்படின்போது இது கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கு. நீங்கள் செய்யுங்க, செஞ்சு பாருங்க. இதே அளவோடு போடுங்க. இனிப்பு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். நீங்கள் இந்த மாவு மட்டும் நான் சொன்னபடி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் ஃப்ரீயாக இருக்கும்போது வறுத்து வச்சுக்குவேன். வறுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரமாக அந்த கருப்பட்டி அதே அளவு எல்லாமே ஒரே டம்ளர்லேயே அளந்துக்கோங்க. அதே அளவு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வறுத்து நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கர் கூட எடுத்துக்கலாம். சின்ன குக்கரோ ஏதோ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ அரை டம்ளர் மாவு வேணுமா, ஒரு டம்ளர் வேணுமா, எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதே அளவு எண்ணெய், வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் செய்யுங்க. கருப்பட்டியெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். நல்லா சுருண்டு வரட்டும். இன்னும் கொஞ்சம் சுருளணும். கெட்டியாகவே கை வலிக்கு வசந்தா. இப்போ பாருங்கள், நல்லா கை விடாமல் கிளறிட்டு வாங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். ஆகிட்டே வாங்க. பாத்திரமும் வந்து நமக்கு வந்து கனமாக இருக்கணும். கரண்டி நம்ம கலக்கிற கரண்டியுமே நல்லா வெயிட்டான கரண்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இப்படி சுற்றியே விட்டுடுங்க. அடியில் நல்லா தேய்ச்சி விடுங்க. சவுண்டு கேட்குதா? இந்த மாதிரி சுற்றியும் நல்லா சுருட்டி விடுங்க. சூப்பரான ஒரு களி. இது நமக்கு எப்படி வருமோ, நல்லா வருமோ, வராதா, கெட்டியாயிருமோ, கட்டி விழுந்துருமோ, இப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். வெள்ளத்தில் இந்த கருப்பட்டி கரைசலில் நம்ம வந்து தண்ணியில் மாவு வந்து கரைச்சி ஊற்றும்போது எந்த பயமும் நமக்கு வர வேண்டியதில்லை. இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 1/4 டம்ளர் இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சம் ஊற்றி இறக்கிடலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கலர்னா போதும். எனக்கு வந்து ஒரு 25 நிமிஷம் ஆச்சு செய்யறதுக்கு. அப்பப்போ இந்த ஓரத்துலேயே வந்து நம்ம எடுத்து ஊற்றணும். ஏன்னா அது அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும். இது கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. இதுதான் முக்கியம். இது ஒன்று தான் வேலை நமக்கு. மற்றபடி ரொம்ப ஈஸி செய்யறது. நம்ம சமையல் பண்ண சைட்லேயே இது சிம்மில் வச்சுட்டு நம்ம கலக்கிட்டே இருக்கலாம். இது குழந்தைங்களுக்காக நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யறதுலாம் தப்பே இல்லை. மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம பெரியவங்க எப்படி இருந்தால் கூட உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி நம்ம சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது தான் பெரிய விஷயம். எங்கள் பேத்தி இங்கே சாப்பிட்டுக்குவா. வேறு குண்டால் ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் படம். பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கலர்னோம்னா நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். சுற்றுது பார்த்தீங்களா? இதுதான் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்க விட்டுறணும்.
மசாலா ஒட்டாமல் வரும்போது நம்ம மீதி இருக்கிற எண்ணெயை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா நிறைய மேலே வந்துடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயில் மேலே வந்துடுச்சு. அதனால் நான் வந்து இந்த எண்ணெயை வந்து நிறுத்திடுறேன். இதை நான் ஊற்றலை, இதே போதும். இது நல்லா சுருண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ. இது ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். நான் நிறுத்திடுறேன். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு களி ரெடி பண்ணிட்டோம். இது பாருங்க, எடுத்து இப்படி போட்டாலே எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு. அப்படியே ஒழுகுது, கரண்டியில் ஒட்டுறதே இல்லை. நான் கூட எடுத்து காமிக்கிறேன். சூப்பரான ஒரு களி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நான் போட்டுக்கிற அளவுலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் எதுவுமே எதுவுமே நான் சேர்த்தவும் இல்லை. எல்லாமே நான் போட்ட அளவு அப்படியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஒரு அருமையான களி ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் எண்ணெய் வந்து நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதே வந்து கரெக்டாக இருக்குது. நான் எடுத்து வச்சதுலேயே இவ்வளோ எண்ணெய் வழிஞ்சு வந்துருக்குது. இது வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். பசங்க, குழந்தைங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த களி ரொம்ப நல்லதாக உடம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.